ஓகேடாப்பா, இன்றைக்கி நம்ம 3 inputs ஸ்கீமை பற்றி படிப்போம். இது அதாவது கடைசி கிளாஸில் வந்து 2 inputs ஸ்கீமை பற்றி படிச்சிருந்தோம். இப்போ வந்து 3 inputs ஸ்கீமை பற்றி படிப்போம். சரி, நான் பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கொள்ளலாம். 3 உள்ளீடுகளுக்கான கேமெப்பின் மாதிரி வடிவம். ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் கவனிச்ச மாதிரி தான். 3 உள்ளீடுகள் என்றால் 3 இன்புட்ஸ் என்றால் 2 இன் 3 8 சந்தர்ப்பங்கள் வரப்போகுது. அப்போ அதே மாதிரி 8 களங்கள் இங்கே வரப்போகுது. அப்போ இங்கே நார்மலாக வரப்போகிற கேமெப்பை மாதிரி எப்படி வரப்போகுதுன்னா, களங்களை உடைய மாதிரி வரப்போகுது. இப்போ சில பேர் யோசிக்கலாம், நான் இப்போ 8 எப்படி எழுதிக்கேன், இங்கால 2 இங்கால 4 எழுதிக்கேன். ஏன் இங்கால 2 இங்கால 4 எழுதலாம் அப்படின்னு எழுதலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை, எப்படி போடுறனாலும் போடலாம். சில ஸ்கீம்ஸில் இப்படியும் வந்துருக்கு. சரியா கேம இதில் எப்படி நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம்ன்றதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஏபிசி என்று 3 இருக்கு, இல்லாட்டி XYZ இருக்கு, PQR இருக்குன்னா இந்த ஏபி என்று பக்கத்தில் வருது தானே, அதை உண்டாடுங்க பாருங்க. நீங்கள் ஏசி என்று எடுத்தாலும் தப்பு இல்லை, ஏசி என்று எடுத்தால் உங்களோட கேமெப் வேறு மாதிரி வரும். அதை இப்போ திருத்துறவன் கட்டாயம் கேமெப் ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு அனுப்பிப்பாருன்னு சொல்லலாம் தானே. ஸ்கீமில் வரப்போகிறது வந்துன்னா நீ பாரா, ஏற்கனவே 2 இன்புட் இருந்துச்சு. நீ பாருங்க, ஏற்கனவே 2 இன்புட் இருந்துச்சு, அடுத்த ஏபி என்று போட்டோம். சரிதானே, இப்போ 3 இன்புட்டான். அப்போ இவிடத்த ஏபி என்று போட்டுட்டு இவிடத்த சி என்று போடும். சீக்குரிய 0 மட்டும் இதில் வந்துடும். இது ரெண்டுக்கு முடியாது மாறி 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 இதில் வரப்போகுது. அதை எப்படி போடுற, எப்படி அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அது எப்படின்லாம் பார்ப்போம். இப்போ இப்படியும் போடலாம். உனக்கு விருப்பம் இல்லாட்டி ஏசி பி என்று போடலாம். சரியா, இல்லாட்டி பிசி இங்கே ஏ என்று போடலாம். என்னன்னா அதுதான் ஏசி சொல்லலாம். அந்த ஞாபகத்தில் என்னதான் அங்கே ஏபி மேலே இருக்கிறேன்னா இந்த 4 பாக்ஸோட இருக்கு. ஏபி ஏபி என்றால் 2 இன்புட் எல்லாம். 2 இன்புட்டுக்கு எத்தனை சந்தர்ப்பம் வரும்? அந்த 4 இருக்கு. ஒரு இன்புட்டுக்கு எத்தனை சந்தர்ப்பம் வரும்? அந்த 2 இருக்கு. எப்படியும் நீங்கள் மாற்றி போடலாம். ஆனால் இப்போ இப்படி நீங்கள் மாற்றி போட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற கேமெப் என்ன பேட்டர்ன் வந்து மாறுது. விடை ஒன்றா தான் வரும், ஆனால் பேட்டர்ன் மாறுது. அப்படி பேட்டர்ன் மாறி வர என்ன பிரச்சனை இல்லை, அந்த ஸ்கீமில் கட்டாயம் இந்த பேட்டர்ன் மாறி வர விடை இருக்கும். ஆனால் சப்போஸ் அந்த வருஷம் திருத்துறார்கள் யோசிச்சு திருத்தட்டு பண்ணி அந்த ஸ்கீமில் அதை போடாமல் விட்டாங்கன்னா அந்த டைம் சில டைம் திருத்துறவனுக்கு கேமெப் கிளியர் இல்லாட்டி நமக்கு மொத்தமாக அள்ளி விட்டுட்டு போயிடும். அப்போ ஸ்டாண்டர்டான வடிவம் வேண்டாம், இந்த பக்கத்தில் வாங்க பக்கத்தில் போட்டுட்டு நிஜம் இருக்கிறவங்க இங்கே போடணும். சரிதானே, 4 இன்புட் கேமெப் பண்ணுறது அது வேறு மாதிரி செய்யும். இப்போ இதில் எப்படி மார்க் பண்ணுறது பார்த்துக்கொள்வோம். இதில் ஏபி என்று போட்டுட்டு சி என்று போட்டுட்டு நல்லா பாருங்களா. இங்கே எப்படி நீங்கள் மார்க் பண்ணணும்னா, இங்கே நீங்கள் 0 0 என்று தொடங்கலாம், 0 1 என்று தொடங்கலாம், 1 0. அதாவது ஏபி என்று 2 இன்புட் இருக்குது. சரியா, 0 0 0 1 1 0 1 1. இது 4 தானே மாறி மாறி வரக்கூடியது. இந்த 4 பாக்ஸ்லேயுமே நீங்கள் 0 0 என்று தொடங்கலாம், 0 1 என்று தொடங்கலாம், 1 0 என்று தொடங்கலாம், 1 1 என்று தொடங்கலாம். ஆனால் நீங்கள் தொடங்குறதுக்கு ஏற்ற மாதிரி மற்றதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிதானே, இப்போ வழக்கமாக நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற மெத்தட் இருக்கு தானே. ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னா, இவடத்தை
ஃபஸ்ட்டிலே 0 போடணும். நம்ம எப்படி போடுவோம்னா 0 தான் ஃபஸ்ட்டு போடுவோம். 0 தானே எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். 0 இந்த செல்லில் போட்டுட்டேன்னா இதுக்கு அடுத்ததுக்கு அடுத்த செல்லில் தான் ஏன்னா ஒன்று விட்ட செல் அதில் இதில் எதிர் வரணும். என்ன வரணும்? 1 வரணும். சரியா? இப்போ இதில் நீங்கள் 0 போடலாம், ஆனால் 1 போடலாம். நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற வடிவம் என்னென்னா 0 வந்துட்டானே அடுத்ததாக 0 போடுவோம். இப்போ இதில் 1 விட்ட பாக்ஸில் இதில் எதிர் வரணும் 1 சரியா? இதுதான் ஸ்டாண்டர்டாக போடுற மெத்தட். நீங்கள் இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இங்கே நீங்கள் என்னென்றாலும் போடலாம், ஆனால் அப்படி போட போகிற என்னென்னா இதில் 1 விட்ட பாக்ஸில் அதில் எதிர் தான் வரணும். இங்கேயும் என்னென்றாலும் போடலாம், ஆனால் அப்படி போட போகிறீங்கன்னா அதில் 1 விட்ட பாக்ஸில் என்ன வரணும்? அதில் எதிர் வரணும். இங்கே நோம் ராசிக்கு 0 1 இவ்வளோதான். 1 போடலாம், உனக்கு விருப்பப்பட்டா போடலாம், ஆனால் அது ஸ்டாண்டர்டான வடிவம் இல்லை. அப்படி போட்டாலும் விட வருது. திருத்தவனுக்கு இதை பற்றின நாலேஜ் இருந்தால் தான் அவன் அவனத்தை ஜோதிச்சு ஓகே இப்படி வழிமுறையெல்லாம் நிறுத்திட்டாருங்களா? வாயெல்லாம் சாப்பிடணுமாட்டா மூக்குக்குள்ளாலையும் சாப்பாடு அனுப்பலாம் அனுப்பி திருப்பியாரு வாழ்நாள் சொல்லிக்கிறேன். அதான் ஏதாவது எப்பயாவது எமர்ஜென்சி கேஸ் வந்தால் தான் முன்ன இதை 1 எடுக்க சொன்னாங்கன்னா மட்டும்தான் நீ 1 எடுக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம சரிதானே இங்கே 0 ஸ்டார்ட் பண்ணணும். 0 1 1 1 1 0 இது அப்படியே கேள்வி செய்ய பாடமாயி இவ்வளவு தான் நீங்கள் ஒரு கேமேப் பண்ணி கேட்டாங்கன்னா கொடுக்கணும். இதில் எக்ஸ்ட்ராவாக இப்போ நமக்கு விளங்குறதுக்காக சில இதில் மார்க் பண்ணிக்கணும். சரிதானே? இது சி என்றா இதை நம்ம ஃபஸ்ட்டு பொசுக்கு பார்ப்போமா சொப்புக்கு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சொப்புக்கு பார்ப்போம். சொப்பட இலக்கு என்ன? 1 சரிதானே? இங்கே சி 0 ஆகிக்கலாம். அப்போ இது என்ன ஆகணும்? சி 0 ஆகிக்கலாம். சொப்பட இலக்கு மின்டர்ம்ஸ் இலக்கு 1 சி 0 இருக்குன்னா எனக்கு இன்னும் மாறணும் 1 மாறும் பாரமா. எனக்கு இங்கே இலக்கு 1 தான் சொப்போ எப்படி இலக்குல இங்கே சி அடிக்க போகுது. சரிதானே? அதே மாதிரி இங்கே ஏபின்றது 0 இருக்கும். அப்போ என்ன மாறும்? அதான்டா எப்படி மாறும்? இந்த ஏபி முழுவதும் பாரம் மாறுமா? இல்லை மாறாது. அப்படி ஏ பார் பி பார் தான் மாறும். நான் ஏற்கனவே நம்ம பூலியன்ஸ் லோவில் படிச்சிருந்தேன். ஏபி முழுவதும் பார்ன்றது ஏ பார் சக பி பார். இது சமன் ஏ பார் பி பார் என்று சொல்ல ஏலாம். சரிதானே? ஏபி முழுவதும் பார்ன்றது ஏ பார் சக பி பார். ஏ பார் பி பார் பெருக்கப்பட்ட ஏபி பார் சொல்லலாம். அதுக்காக சமன் ஆடாது. ஏ பார் டாட் பி பார் சமன் ஏ பார் பி பார் வராது. இந்த இந்த இது சமன் இந்த நடுவில் இருக்குது. இது அதுக்கு டாட் வச்சா ப்ளஸுக்கு பதில் அப்படி வராது. ப்ளஸுக்கு பதில் டாட் வச்சா அப்புறம் சும்மா ப்ளஸ் விட்டு போட்டு டாட் வைப்பாரு. பெருக்கப்பட்ட இல்லை இப்போ நீ மெக்ஸில் ஒரு கணக்கு செஞ்சுட்டு வாரா சரியோ? எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் வந்து காட்டணும் சரியோ? 2 பக்கம் 0 தலை பெருக்கி விட்டு போட்டு சமன் காட்டுவீங்க. புடரை வீங்களை வடிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே நீ அப்படி எப்படி நீ இந்த யோசிக்கலாம்? அப்படி கிரியேட்டிவிட்டியா ப்ளஸ் எடுத்து போட்டு ஒரு டொட்டை வச்சா தெரியும். இல்லை அப்படி கிட்ட கிட்ட வரும்போது அப்படிதான் ப்ளஸ் எடுத்து போட்டு டொட்டை வந்தாரு. வைக்கிற ஒரு நிலையும் வராதுடா. வச்சா வரும் தானே இப்படி வச்சா வரும் தான். எப்படி எப்படி அது வழி செஞ்சுக்கணும். 0 தலை பெருக்கி விட்டு போட்டு செஞ்சிருக்காங்க. ஈஸியாக இருந்தாலும் ஐடியா ட்ரை பண்ணி பாரு கிளாஸ். போக்கில் போட்டு போக டவுட் அடியா போடு. நீங்கள் வேறு நான் சொன்னேன்னு கேட்டேன் கொள்ளுவேன். அப்படி தாங்க போய் ஏ பார் பி பார் சரியா? ஏன்னா இங்கே 0 இருக்கு, இங்கே 0 இருக்கு. எனக்கு 0 இங்கே வரக்கூடாது, எனக்கு வர வேண்டியது 1. ஏன்னா சொப்பப்படுத்திட்டு போகிறோம். அப்போ சொப்பன்னா பெருக்கப்பட்டு வரும் எல்லாம் மின் டேர்ம்ஸ் இலக்கு 1ன்றதுனால ஏ பார் பி பார் போட்டிக்கும். இது விளங்கிட்டா? ஓகேவா? இப்போ இதை அப்படி எழுதலாம். மோஜா சொல்லலாம். அப்போ இதை அப்படி எழுதலாம் ஏ பார் பி. ஓகே. இப்போ கிருஷி சொல்லி அப்படி எழுதலாம். ஒன்றாம் பெருமெண்டாக அப்போ சும்மா எழுதுறது இல்லையா? பார் போடாமல் அடுத்தது எப்படி வருது?
இப்போ மின் டேர்ம்ஸ் தான் நம்ம இங்கே பிரதியிட போகிறோம்ன்றால இதில் என்ன சொற்கோவைக்குரியது மின் டேர்ம் தான் பிரதியிட போகிறோம்ன்றால இது எப்படி வருதுன்னா ஏ பார் பி பார் சி பார் ஏ பார் பி பார் சி ஏ பார் பி சி பார் ஏ பார் பி சி ஏ பி சி பார் ஏ பி சி ஏ பி பார் சி பார் ஏ பி பார் சி ஒரு உண்மை அட்டவணையில் வரக்கூடிய 8 சந்தர்ப்பங்களுமே இங்கே வந்துட்டு சரிதாங்க அப்படின்னு வரா 0 0 0 0 1 0 1 1 0 1 0 0 0 0 0 1 0 1 1 1 1 1 1 0 1 சரி வரக்கூடிய 8 சந்தர்ப்பமே இங்கே வந்துட்டு இதான் கேம் இப்போ இதே கேம் இப்போ நம்ம எதுக்கு எழுதுவோம்னா பொஸ்கோ வேர்கள் இருப்பாங்க சரிதாங்க பெரிய மாதிரி அந்த புக்கில் உங்களது ஏ சரபி இருக்குதுமா கொஞ்சம் புக்கில் அந்த மற்ற பொசுக்குரிய வீட்டு போட்டிருக்கேன் அதில் ஏபி எல்லாம் ஓட்டிக்க சரிடா சார் அது ஏபி நம்பர் சொல்லு ஏபி நம்பர் சரியா அதை போட்டிக்கல சரி புக்கில் போட்டிக்கல சரி இங்கே வேறு ஏபிஎன் வந்து தானே இப்போ கேமப்பில் எப்படி நம்மளோட பெருமானம் போடணும் சொல்ல பார்ப்போம் அதோட பெருமானம் போடணுங்களா அப்படி போடணும் 0 0 மூணாவது 1 1 0 1 0 சரி இது 1 0 இது 1 இப்போ இங்கே நம்ம பொஸ்கோவே பிரதிநிதிப்படும் பொஸ்கோவேனா மேக்ஸ்டம் வேண்டாம் 0 தான் அதில் இலக்கு சரிதானே அப்படி இலக்கு வரும் கூட்டுப்பட்டு இலக்கு வரும் இப்போ இந்த 0 0 பண்ணது மேலே எப்படி வரும் இப்போதான் சொல்கிறேன் கூட்டுப்பட்டா வரும் A + B சரியா இது எப்படி வரும் A + B பார் இது எப்படி வரும் அது A பார் + B பார் இது எப்படி வரும் அது A பார் + B இப்போ இது வந்து சி இது வந்து சி பார் இங்கே எப்படி வரப்போங்களா ஏ சக பி சக சி என்று வரப்போகுது இங்கே எப்படி வரப்போங்களா ஏ சக பி சக சி பார் வரப்போகுது இங்கே எப்படி வரப்போகுதுன்னா ஏ சக பி பார் சக சி ஒன்றும் இல்லைடாப்பா இந்த இதுவும் பெருக்கப்பட்டு இதில் வரும் சின்ன வயசில் அந்த 5ஆம் ஆண்டு கணக்கு மாதிரி பண்ணிட்டு இதெல்லாம் செய்யாமல் தான் இங்கே வந்து எங்களை வழியில் சரிங்க இப்போ இதைத்தான் இந்த புக்கில் போட்டிருக்கேன் எப்படி பிரதியிடுறேன் என்ன விஷயம் வந்து நீங்கள் ஆக்சுவலாக இங்கே போட வேண்டியது இதுகளும் இல்லை இந்த ஏபியும் இந்த சியும் இந்த 0 0 0 1 இந்த 0 1 சரிங்க இப்போ அதில் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பிரதியிட்டு காட்டியிருக்காங்க XYயை வச்சு சரிதானே அந்த XYZ பார்னு போட்டிருக்கிட்டானேடா ஓகே இப்போ அதை நம்ம பிரதியிட்டு பார்ப்போம் சரியா சொல்லுங்க அப்போ எப்படி இருக்கு அந்த இது கேமரா
3 இன்புட்ஸ் கேமு சரிதானே XYZ இருக்குது அப்போ 8 களம் வரப்போது நம்ம ஸ்டாண்டர்டாக போடுற வடிவம் போட்டுக்கணும் இங்கே XY எழுதிக்கொள்வோம் இங்கே Z எழுதிக்கொள்வோம் சரிதானே இப்போ பெருமானம் இதுக்கு போடணும் பெருமானம் எப்படி போடுவோம் 0 0 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 0 பூஜ்ஜியம் ஒன்று 1 ஒன்று ஒன்று 1 0 பூஜ்ஜியம் ஒன்று சரிதானே இவ்வளோதான் போடுறோம் போட்டுட்டு அங்கே சொல்லி இது வந்து ஒரு சொற்கோவை சரிதானே நம்ம இங்கே கேமேப்பில் அட் அ டைமில் ஒன்று சொற்கோவை பிரதியிடலாம் இல்லாட்டி பொஸ்கோவை பிரதியிடலாம் அதுவும் அந்த சொப்பும் பொசும் ஸ்டாண்டர்ட் வடிவில் இருக்கும் சரிதானே இப்போ அங்கே சொல்லிக்க எல்லாமே மின் டேர்ம்ஸ்ன்னா அதில் இல்லை கொண்டு பார் போட்டிருக்காங்கன்னா அங்கே என்ன அர்த்தம் அவடத்தை அந்த இது வந்து பூஜ்ஜியமாக இருந்துருக்கு இப்போ XYZ பாரா அப்போ XYன்றது நார்மலாகவும் Z பார்ன்றது பூஜ்ஜியமாகவும் இருந்துருக்கு சரிதானே XYZ பார்னா என்ன வரும் 1 1 0 என்று வரப்போகுது நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே பார்க்கணும் 1 1 அங்கே இருக்கு 1 1 இங்கே இருக்கு 0 அங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்போ வளர்த்துறோம் இந்த போகணும் ஏன்னா மின் டேர்ம்ஸ் இலக்கு உண்டு சரிதானே மின் டேர்ம்ஸ் இலக்கு உண்டு அங்கே இருக்கிற மின் டேர்ம் முதலாவது மின் டேர்ம் வந்து XYZ பார் அப்போ எக்ஸும் பையும் நோமலாக இருந்துருக்கு செட்டுன்றது பூஜ்ஜியம் இருந்துருக்கு அதான் செட் பார் போட்டீங்க சரிதானே செட் பார் பார்க்குறது செட்டு தான் பார்க்குறது செட்டு தான் என்ன நீங்கள் செட்டுக்கு தானே போட்டீங்க செட் பாருக்கு போடுறது சரிப்பா இந்த பூஜ்ஜியம் என்ன அர்த்தம் செட் பார் என்ன அர்த்தம் மின் டர்ம்ஸ் நெக்ஸ்ட் டைம் தான் அந்த செட் இருக்கு அதை கொஞ்சம் குழம்பா பார்த்துங்க ஒன்றும் இல்லை மின் டேர்ம் தான் இங்கே இருக்குது எல்லாமே சொக்கோவை மின் டேர்ம் வேண்டாம் பார் போட்டிங்கன்னா அடுத்த பூஜ்ஜியம் என்ன இருக்கும் 1 1 0 சரி அடுத்ததுக்கு என்ன வரப்போகுது 0 1 1 பூஜ்ஜியம் பாருங்களா 0 1 1 அப்போ வரத்தோம் அடுத்தது வந்து 1 1 1 மூணுமே நோமலாக தான் போட்டுருக்கு அப்போ 1 1 1 வரத்தோம் அடுத்தது 0 1 0 0 1 0 அடுத்ததா 1 0 0 இப்போ இந்த 3 இன்புட்ஸ் நம்ம 2 இன்புட்ஸுக்கு சர்க்கிள் போடுறது பார்த்துருந்தோம் சரி ஞாபகா எப்படி சொல்லியிருந்தேன் ட்ரெண்டின் அடுக்குகளாக வர சர்க்கிளில் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ என்ன விஷயம்னா இங்கே அப்படி சாய்ஸ் பண்ணுறதையும் தாண்டி இன்னும் 2 3 மெத்தட் இருக்கு ஃபோல்டிங் மெத்தட் ஒன்று மடிக்கிற ஒரு மெத்தட் அப்படியும் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்கு மடிக்கிற மெத்தட் மட்டும் தான் இருக்குது சரியா மடிக்கிற மெத்தட்ல என்னன்னா டைரெக்டாக நீங்கள் கேமன் இதை இப்படி மடிக்க மட்டும் வச்சுக்கோங்க மடிச்சோம்னா இது ரெண்டும் தொடுமா இல்லையா இப்படி இருக்கிற ஒரு இதை கேமன் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இந்த கேமன் இப்படி மடிக்கணும்னா என்ன இந்த தொங்கலும் தொடப்போகுது இந்த தொங்கலும் இந்த தொங்கலும் இந்த தொங்கலும் தொடப்போகுது சரியா அப்போ இந்த ரெண்டு இதுக்கும் கனெக்ஷன் வரும் அப்போ ஃபோல்டிங் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா நமக்கு இவடத்தோர் ஒன்று இருக்குமெண்டா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபோல்டிங் மெத்தட் தான் பார்க்கணும் சரிதானே 3 இன்புட்ஸுக்கும் சரி 4 இன்புட்ஸுக்கும் சரி அந்த 2 அடுக்குகள் வடிவத்தை ஃபஸ்ட்டு பார்க்காம ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபோல்டிங் மெத்தட் சரிதானே இவடத்தொன்றும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன்டா ஓகே ஃபோல்டிங் மெத்தட்டை பார்க்குறதுக்கு முதல் என்ன யோசிக்கணும்னா இவடத்தொரு ஒன்று இருக்கேன்னு வச்சுக்கணும் சரியா இப்போதைக்கு முழுவால் எழுதி கொண்டு இவடத்தொரு ஒன்று இருக்கேன்னு வச்சுக்கணும் 2 அடுக்குப்படி பார்த்தோம்னா இது 4 கொண்டா வந்துடும் சரிதானே என்ன 4 இருக்கு 4 கொண்டா வந்துடும் இந்த இது இருக்குதானே என்னது 1 சரி இந்த ஒன்றை நான் நினைச்ச இதோட கனெக்ட் பண்ணலாம் சரிதானே ஆனால் இந்த ஒன்று வந்து ஏற்கனவே ஜோடி ஆயிடுச்சு அப்போ ஏற்கனவே ஜோடியான ஒரு ஆளோட நம்ம சேர்த்து விட்ற நல்லமா இல்லை ஜோடி இல்லாத ஆளோட சேர்த்து விட்றோம் ஜோடி இல்லாத ஆளோட அப்போ என்ன பண்ணணும்னா 2 லட்டம் ஜோடி இல்லாத ஆளை ஃபோல்டிங் மெத்தட் மூலமாக தரணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜோடி இல்லாத ஆட்கள் வந்து ஃபோல்டிங் மெத்தட் மூலமாக கனெக்ட் ஆகிறாங்க மாதிரி இது தெரியுதுல்ல நமக்கு இப்படி மடித்து பார்க்கும்போது தெரியுதுன்னா அவங்கள கனெக்ட் பண்ணிக்கணும் சரிதானே பூஜ்ஜியம்
இப்போ எப்படி வரும்டா நெக்ஸ்ட் வந்து இதை ஃபோல்டிங் மெத்தட் மூலமாக பார்ப்போம். ஃபோல்டிங் மெத்தட் மூலமாக செய்யலாமா? செய்யலாமா? அப்படி செய்ய போகிறேன். இப்போ நம்ம இதுல கனெக்ட் பண்ணியிருக்கோம், எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம், மின்டர்ஸை போட்டிருக்கோம். சொக்கோவை தான் காணப்படும். சொக்கோவைன்னா உண்டை வச்சு தான் காணணும், பூச்சியத்தை வச்சு காணக்கூடாது. பொஸ்கோவை பிரதிகிட்ட பண்ணால் தான் பூச்சியத்தை வச்சு காணணும். சரியா? நீங்கள் சொன்ன சரி, பொஸ்கோவைன்னா இது ரெண்டையும் யோசிக்கலாம். ஆனால் இது வந்து என்னது, நம்ம சொக்கோவைக்கு காணணும். அப்போ எதை வச்சு யோசிக்கணும்? ஒன்றை வச்சு யோசிக்கணும். ஃபோல்டிங் மெத்தட் மூலமாக இங்கே செய்யலாம். சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அடிக்கிறதா அப்படியே தூக்கணும். தூக்கிட்டு இந்த அடிக்கிறது ஒரு சேர்த்து கொண்டு போகணும். ஏன் சொல்லுவோம், இந்த உண்டை அப்படியே ஜோடியாக்கி தான் ஆகணும். ஃபோல்டிங் மெத்தட் மூலமாக வேறு ஒரு ஆள் ஜோடியாக்க வழி இல்லை. நீ அப்போ பக்கத்தில் இருக்கிற ஜோடியாக்கும். சரியா? இப்போ என்னென்னா நல்லா பாருங்க, இந்த நாளுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றையும் இந்த ஒன்றொன்றையும் தூக்கி வைப்போம். சரியா? இதுக்கு மேலே எது கொமனாக இருக்கிற மாதிரிக்கு இந்த பூஜ்ஜியம் ஒன்றையும் இந்த இதையும் இப்படி தூக்கி வைப்போம். சரியா? இதுக்கு மேலே நம்ம இப்போ ஸ்டாண்டர்டாக பார்த்தோம்னா என்ன, இந்த 4 இதுக்கு எழுதி 4 செல் லெட்டர்ஸுக்கு மேலே பொதுவாக இருக்கும். அந்த பொதுவாக இருக்கிறத மட்டும் வச்சுட்டு பொது இல்லாத இல்லாத வெட்டி விடணும்னு பார்த்தேன். இப்போ நான் கேட்குறபடி பாருங்க. சரியா? இந்த ஒன்றையும் பூஜ்ஜியம் ஒன்றையும் இப்படி தூக்கி வச்சோம்னா எது பொருந்தும்? எது பொருந்தும்னா இந்த ஒன்று பொருந்துமா, இல்லை இந்த பூஜ்ஜியம் ஒன்று பொருந்துமா, இல்லை இந்த ஒன்று பொருந்துமா? இப்போ இந்த பூஜ்ஜியம் ஒன்றையும் ஒன்றையும் தூக்கி வைக்க ஒன்று மேலே ஒன்று எது பொருந்துற மாதிரி இந்த இருக்கிறது தான். இந்த ஒன்றுன்றது எதுக்குரிய ஒன்று? வைக்குரிய ஒன்று. அப்போ நேராக போகிற ஒரு வை. சரியா? இதில் ஒன்றுமே வராது. ஏன்னா இந்த 4க்குமே இது ரெண்டோட சம்மந்தப்பட்ட பொதுவானது வராது. ஏன்னா இது ரெண்டுக்குமே பூஜ்ஜியம் போது, இது ரெண்டுக்குமே 1 போது. சரிதானே? நம்ம 4ஐயும் சேர்த்து தானே வட்டம் போட்டிருக்கோம். அப்போ 4க்குமே வராது. இங்கே அந்த சைடு 1 வராது. இதுக்கு விட வந்து வை மட்டும்தான். இது எப்படின்னா 4 சேர்ந்து வருதுன்னா 1 தான் விடையாது. 2 சேர்ந்து வருதுன்னா 2 விடையாது. 1 சேர்ந்து வருதுன்னா 3 விடையாது. அப்போ 3 இன்புட்டில் 4 இன்புட்டுக்கு இது ஏற்ற மாதிரி மாறும். சரி, இப்போ நல்லா பாருங்களா, இவ்விடத்தை சப்போஸ் ஏதாவது ஒன்று பொருந்திட்டா, ஏதாவது ஒன்று இதுக்குள்ளே பொருந்திட்டேன் பொருந்திட்டா இது என்ன டேர்ம்? மின்டேர்ம் தான். இந்த ஒன்றெல்லாம் மின்டேர்மில் தான் இருக்குது. மின்டேர்மில் எல்லா டேர்முமே பெருக்கப்படுறாங்க. அப்போ யோசிக்காமல் இங்கே செட் பொருந்துதல் வைப்போம். சரியா? செட் பொருந்துதல் வைப்போம். பொருந்துதல்னா செட் தர செட், அவ்வளோதான். ரெண்டாவது ஒரு மின்டேர்ம். இப்போ கடைசியில் எது கிளியர் ஆகிடுச்சு? இதுக்கு காணும். சரியா? இதுக்கு இதையும் தூக்கி வைப்போம். இது பொருந்துற மாதிரி எக்ஸ் பொருந்துற மாதிரி அப்போ தூக்கி எடுப்போம். சரியா? இது ரெண்டையுமே தூக்கி வச்சோம்னா இந்த ஒன்று பொருந்துற மாதிரி இருக்கு. இந்த ஒன்று வந்து எக்ஸுக்குரிய ஒன்று. அப்போ எக்ஸ் வரப்போம். இது ரெண்டுக்குமே இந்த ரெண்டுல எது பொதுவாக இருக்கு? இது ரெண்டுமே இந்த பூஜ்ஜியத்தில் நேரெலாம் இருக்கு. நான் இருக்கிற கோடு போட்டெல்லாம் இருக்குங்க. இது ரெண்டையும் பாருங்க, இந்த பூஜ்ஜியத்துக்கு நேரம் தான் இருக்கு. சப்போஸ் இது இப்படி இருக்குன்னா இது ரெண்டுமே மாறுபடும். அப்போ வரப்போகிறது இந்த ரெண்டு தான் வரப்போகுது. இப்படி இருக்குன்னா இதை தூக்கி வச்சு இதில் ஒன்றும் இந்த நேரில் இருக்குதானே, அப்போ இது ஒன்று. இப்போ இதில் தூக்கி வச்சு கண்டுபிடிச்சிட்டா நெக்ஸ்ட் தான் வரப்போகுது. இங்கே 0 தான் வருது. அப்போ மின்டேர்மில் 0ன்றது என்னத்தை குறிக்கும்? செட் பாரை குறிக்கும். இங்கே இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் செட்டுன்றது 0 தான். ஆனால் மின்டேர்மில் நமக்கு தேவை 1 தான். அப்போ செட் பாரை குறிக்கும் எடுத்து போடணும். இப்போ இது ஒரு மின்டேர்ம், இது ஒரு மின்டேர்ம். சொக்கோவே என்ன பண்ணும்? மின்டேர்ம்களை கூட்டி. அப்போ இதுக்குரிய அவுட்புட் எஃப்ன்னு எடுத்தோம்னா அந்த எஃப் எப்படி வரப்போகுதுன்னா எக்ஸட் பார் சகவை என்று வரப்போகுது. அவ்வளோதான். சரிதானே? இப்போ அதில் கேள்வியை நாங்கள் செய்யலாம். கேள்வி வச்சு ஓகே. இப்போ கேள்வியில் பார்ப்போம். சரிதானே? முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்வரும் பூலியன் சமன்பாடுகளை அந்த நோட்டுகள் எல்லாம் இருக்கி அதை பற்றிலாம் காய்ச்சிட்டேன். சரிதானே? அதில் இருக்கிறத வாய்ச்சி கொள்ளுவோம். அந்த மடிக்கிற மெத்தட் க்ரோஸாக வச்சு பண்ணலாம். 4 கணக்கில் பெஸ்ட்டு பார்க்கணும் அப்படி
நான் சொல்லி சரிதானே. நம்ம நல்லா பாருங்க. பின்வரும் பூலியன் சமன்பாடுகளை கேமெப்பை பயன்படுத்தி சுருக்கு. ஃபஸ்ட்டு சொக்கோவை இருந்தால் வந்து தந்துட்டாங்க நேரம். என்னது 001, அதாவது A பார் B பார் C என்றால் அது 001 சரிதானே. 001. அடுத்தது வந்து 011. அடுத்தது வந்து 101. அடுத்தது 010. இப்படியா வந்துருக்கு. முதலாவது வந்து ஒன்று. இப்போ மிச்சம் இல்லாமல் 0 போட்டுட்டோம் தானே. இனி வேலை வந்து சர்க்கிள் பண்ணலாம் வேலை. இது 4ஐயுமே சர்க்கிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு சரியா. இது 4ஐயுமே ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணணும். அப்படி சர்க்கிள் பண்ணுறதுக்கு முதல் இன்னொரு விஷயம், இது 4ஐயும் சர்க்கிள் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் ஜோடிச்சிருக்க வேண்டிய விஷயம் இருந்தால் இந்த ஆள் வந்து தனியாக இருக்காது சரியா. ஃபஸ்ட்டு தனியாக இருக்கிறார்கள் தான் ஜோடி சேர்த்துள்ளோம். இவங்க எல்லாமே எப்பயுமே ஜோடி சேர்க்கலாம். அதனால் இவங்களை ஃபஸ்ட்டு ஜோடி சேர்க்கறதுக்கு யோசிக்கக்கூடாது. தனியாக ஆள் இருக்காது. இவருக்கு வந்து இந்த ஒரு ஆளை விட்டால் வேறு ஆள் இல்லை. ஆனால் இந்த ஒரு ஆளுக்கு இந்த ஆளையும் கரெக்ட் பண்ணலாம், இந்த ஆளையும் கரெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஆளுக்கு இந்த ஆளையும் கனெக்ட் பண்ணலாம், இந்த ஆளையும் கனெக்ட் பண்ணலாம் சரிதானே. அப்போ நல்லா பாருங்கள், இந்த ஆளுக்கு இந்த ஆளை விட்டால் வேறு ஆள் இல்லை, இந்த ஆளுக்கு இந்த ஆள் இல்லை சரிதானே. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இவங்களை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் இந்த 4 யோசிக்கணும் சரிதானே. இவங்க 2 பேர்லேருந்து ஒரு ஆட்களை விட எடுத்தோம்னா 6 வருவாங்கன்னா இது நல்லா பாருங்களா. இந்த 2ம் நிலைக்குத்தா கனெக்ட் ஆகுது. நிலைக்குத்தா கனெக்ட் ஆகுதுன்னா இந்த செல்லை வச்சு பார்த்தோம்னா இவருக்கு 0 இருப்பார். இந்த செல்லை வச்சு பார்த்தோம்னா இவருக்கு இந்த 1 இருப்பார். ஏபிசி இருப்பார். அப்போ இந்த 2 பேருக்கும் பொதுவான ஆட்களாக வரமாட்டாங்க. 6 பொதுவான ஆட்களாக வருவாங்கன்னா இந்த 2 பேரும் இவங்களுக்கு பொதுவாக வருவாங்க. ஏன்னா ஒரே நேர்கோட்டில் நினைக்காங்க. இந்த 2 பேரும் தான் இந்த 2 செல்லுக்குமே பொதுவான ஆட்களாக வருவாங்க. அதாவது A பார் B சக இதுக்குரிய ஆள் வருவார். இதை நீங்கள் தனியாக குறித்து காட்டிட்டு ஒரு தெளிதோடும் சேர்த்து கடைசி விடையா. நான் உங்களுக்கு இதை செஞ்சு சும்மா எந்த ஈஸிக்கு ஆவறதை போட்டிங்கன்னா நான் அப்படி போடுவேன். இந்த 4 பேருக்கும் இந்த 4 செல்லையுமே பொதுவான ஆட்கள் வரமாட்டாங்க. ஏன்னா தூக்கி வச்சு பாருங்க, பொதுவான ஆட்கள் வரமாட்டாங்க. இந்த 4 பேருக்குமே பொதுவான ஆள் வருவாங்க. அவர் யாரு? சி. அப்போ முதலாவதுக்கு நம்பர் சரி நோட் பண்ணி கொடுங்க. அடுத்த வச்சு ஓகே. இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம் சரிதானே. அடுத்த கேள்வி என்ன? 2வதுக்கு 001. 001 அடுத்ததா 100. அடுத்ததா 111. சரிதானே. இப்போ நல்லா பாருங்கடாப்பா, இந்த ஒரு ஆள் தனியாக இருக்காரு சரிதானே. அவருக்கு இங்காலையும் கனெக்ட் பண்ணிடலாம், இங்காலையும் கனெக்ட் பண்ணிடலாம், இங்கேயும் கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ அவரை நம்ம கடைசியாக என்ன விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஆளை பார்த்து இருந்தால் இங்காலையும் கனெக்ட் பண்ணலாம், இங்காலையும் கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரோட கனெக்ட் பண்ணுவோம்னா இதோட கனெக்ட் பண்ணிவிடுவோம் சரிதானே. ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஆளுக்கு இந்த ஆளை விட்டால் வேறு ஆள் இல்லாது. அப்போ இவரை 2 சைடுமே கனெக்ட் பண்ணி கொடுக்குறதில்ல பரவாயில்ல. இவருக்கு 2 பேர் சரிதானே. இப்போ மிச்சமாக இருக்கிற இந்த ஆளுக்கு இருக்கும். இந்த ஆளை வந்து இங்கேயும் கனெக்ட் பண்ணிடலாம், இங்கேயும் கனெக்ட் பண்ணிடலாம், ஃபோல்டிங் மேட்லேயும் கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ க்ளோஸில் கனெக்ட் பண்ணலாம். அப்படி யோசிக்கக்கூடாது, க்ளோஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிதானே. இப்போ வேறு ஒருத்தரையுமே இவருக்கு கனெக்ட் பண்ணி சேர்த்து விட இயலாண்டு நிலைமை வந்துட்டேன்டா ஒன்று பண்ணிடலாம். அவர் லைஃப் லாங் சிங்கிளாக தான் இல்லாமல் அவருக்குரிய தனி அட்ரஸை எழுதுறது சரிதானே. அவருக்குரிய தனி அட்ரஸ் என்ன? A B பார் C பார் சம
இங்கே இவருக்குரிய ஆள் என்ன? தூக்கி வைப்போம். பி பொருந்தும் சி, பிசி சக தூக்கி வைப்போம். ஏ பொருந்தும் ஏ பார் சி. இதுதான் இதுக்குரிய விடை. இதை தாண்டி இதை சுருக்கிடலாம். இப்போ பூலிங்ஸில் யூஸ் பண்ணி அவளத்தையாவது சுருக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது அது ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருக்கி இல்லாட்டி சொப்பொஸ்ஸாக இருக்கேன்னா சொப்பாவும் தனி பொஸ்ஸாகவும் இருக்கேன்னா மட்டும்தான் கேமப்பில் பதிவிடலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சொப்பா இருக்கி பொஸ்ஸாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்துட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 2 நிமிஷம் போனாலும் பரவாயில்ல, கேமப்பில் போட்டு பிரதிட்டு பாட்டு ஒரு விடை இருந்தாங்க அந்த விடையை எடுக்கிற மாதிரி தான் சுருக்கிட்டு வரணும். சரி, இதுதான் உங்களுக்கு ஈஸியான மெதட். ஈஸியான மெத்தட்ன்றதை விட சரியான விடைக்கு போகக்கூடிய ஒரு மெதட். இல்லாட்டி சரியான விட வராது. இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். 0 0 0 மூணுமே 0 தான் போட்டிருக்கு. 0 0 0. ஓகே, அடுத்தது வந்து 0 0 1 0 0 1 0 0 1. சரிதானே? இப்போ அடுத்ததாக வந்து 1 0 0 1 0 1 1 0 1. அடுத்ததாக வந்து 1 0 1 1 0 0 1 0 0. மேலே இருக்கிறது பார்த்துட்டீங்கன்னா 1 1 1 இந்த 1 மறக்கும். சரிதானே? இப்போ நல்லா பாருங்கடாப்பா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம். இவர் தனியால் இருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியது இவருக்கு தான் கனெக்ஷன் ஏற்படுத்தணும். அடுத்ததாக இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட ஃபோல்டிங் மெதத்தில் இப்படி மடித்து பார்க்குற மெதத்தில் இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணோம்னா 4 செல்லை கனெக்ட் பண்ணலாம். 2 செல்லை நம்ம ஒரு இடத்த கனெக்ட் பண்ணுறதுக்கு முதல் அங்கே 4 செல் கனெக்ட் பண்ணலாமான்னு 3 இன்புட்டில் யோசிக்கணும். 4 இன்புட்டில் வந்து எப்படி யோசிக்கணும்? 4 செல்லை கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முதல் 8 செல்லை கனெக்ட் பண்ணலாமான்னு யோசிக்கணும். இப்போ இங்கே 4 செல்லை கனெக்ட் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கு. அப்போ 2 செல்லை கனெக்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை, நேராகவே 4 செல்லுக்கு போகலாம். இப்போ இந்த 4 செல்லையும் கனெக்ட் பண்ணுறது எப்படி வரப்போகுதுன்னா இதுவும் சேர்ந்து ஒன்றா வரப்போகுது. அது எப்படி வரும்னு திரும்ப பார்ப்போம். இப்போ இந்த ஆள் வந்து தனியாக இருக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு இவரைத்தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். நான் மாற்றி கனெக்ட் பண்ணுறேன். இவரைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த 4 பேரையும் ஃபோல்டிங் மேப்பில் தூக்கணும். இப்போ இவருக்குரியதை ஃபஸ்ட்டு எடுக்கணும். சரி, இந்த இடத்துல தான் 0 0 நம்ம வரப்போதும். இப்போ இவருக்குரியதை எடுக்கும். தூக்கி வச்சோம்னா 1 1 பிறந்த போது ஏ வரும். இது வந்து சிக்குரிய நேர்கோட்டில் இருக்கிறதால ஏசி வரப்போகுது. சரிதானே? அடுத்தது இந்த 4ஐயும் இந்த 4க்குமே இந்த 2 பொதுவாக வராது. ஏன்னா இது 2க்கும் 0 போதும், இது 2க்குமே 1 போதும். அப்போ என்ன பண்ணலாம்னா இதை தூக்கி வைக்கலாம். தூக்கி வச்சோம்னா இந்த 0 0 மட்டும் தான் பொருந்த போகுது. அப்போ அந்த 0 மட்டும் எப்படி வர போகுதுன்னா சார் பி பார் வரப்போகுது. சரிதானே? இப்போ இதுக்குரிய விட இதுதான். இப்போ அடுத்ததாக பொஸ்கோவையில் எப்படி பரவுகிறது பார்ப்போம். என்னென்னாடாப்பா அந்த 3வது வேலையை செஞ்ச ஆட்டில் நடுவில் 4வதுக்கு போயிட்டேன். என்னென்னா 3வதுலேயே 1வது ஏ பார் பி பார் சி பார் தான் இருக்கு. அப்போ 4வதுக்கு அப்படி போயிட்டேன். 3வது பிரதி காட்டுறேன். 0 0 0 1 0 0 1 0 0 0 0 1 0 1 0 0 1 0 0 1 0. எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி இப்படி தான் வரும். சரியா?
கேள்வி போட்டேன் நான் தானே அந்த ஞாபகத்தில் சொல்கிறேன் நான் நீங்கள் அப்படி உங்களுக்கு அப்படி செய்யலை என்ன நீங்கள் கேள்வி போடுங்க இது நீங்கள் பார்த்து போட்டு கொடுங்க சரிதானே இப்போ அடுத்ததாக பாருங்கள் இதுக்கு இப்போ மார்க் பண்ணணும் மார்க் பண்ணக்குள்ள இது 3 மார்க் பண்ணுறதெல்லாம் யோசிக்கக்கூடாது 2 அடுக்கு வடிவத்தில் தான் மார்க் பண்ணணும் அதாவது 2 0 2 1 2 2 2 3 இவ்வளோ தான் மார்க் பண்ணக்கூடிய ஓடும் சரிதானே இப்போ இது 6ஐயும் சேர்த்து மார்க் பண்ணலாமெண்டா 6ஐயும் மார்க் பண்ணல என்னது 6ன்றது 2 அடுக்குள்ள வராது என்ன பண்ணணும்னா இது 4ஐயும் சேர்த்து ஒன்றாகும் இது 4ஐயும் சேர்த்து ஒன்றாகும் மார்க் பண்ணணும் சரிதானே இதுக்கு வரப்போன முறை வந்து ஏ பார் சக இதுக்கு வரப்போன விடை வந்து பி அவ்வளோதான் இதுதான் விடை இருக்கு என்ன விஷயம்னா இதை நான் ஈஸிக்காக தான் இப்படி தூக்கி வச்சுட்டு தான் கோவை என்று சொல்கிறேன் நீங்கள் இது தனியாக இந்தியாவில் ஒரு சைடும் இதை இந்தியாவில் ஒரு சைடும் காட்டி தூக்கி அம்புக்குறி போட்டு அதை திரும்ப இன்னொருக்கா H7 அதில் Q7 ஏ பார் சக பி என்ற எழுதி காட்டணும் சரிதானே இப்போ அடுத்ததாக பொஸ்கோவை பற்றி பார்ப்போம் ஓகேடாப்பா இப்போ பொஸ்கோவையில் பிரதிட்டு பார்ப்போம் முதலாவது இடத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ சக பி சக சி பார்னு சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம பொஸ்கோவையை பிரதியிட போகிறோம் சரிதானே இங்கே பிரதியிட போகிறது வந்து பொஸ்கோவை இதே செட்டப்லாம் வரும் உள்ள எழுத போகிறதெல்லாம் மாறப்போகுது அதாவது இங்கே பிரதியிட போகிறது வந்து பொஸ்கோவைன்னா பொஸ்கோவை வந்து எதால் ஆக்கப்பட்டது மெக்ஸ்டர்ம்ஸால் ஆக்கப்பட்டது அப்போ இந்த ஒவ்வொரு பாக்ஸுமே நெக்ஸ்ட் டேர்ம்ஸை இண்டிகேட் பண்ண போகுது அதாவது சொற்கோவையை பிரதியிடத்தை இது ஒவ்வொன்றுமே மின் டேர்மை இண்டிகேட் பண்ண போதும் மின் டேர்ம் என்றால் உள்ளுக்குள்ளே ஒன்று வரணும் ஒன்று வந்து எப்படி வரணும் பெருக்கப்பட்ட ஒன்று வரணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் எல்லாம் இப்போ பொஸ்கோவையை பிரதியிட போகிறோம்னா நெக்ஸ்ட் டேர்ம் தான் உள்ளுக்குள்ளே வரப்போகுது நெக்ஸ்ட் டேர்ம் உள்ளுக்குள்ளே வரப்போகுதுன்னா எப்படி வரணும் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பூஜ்ஜியத்தை இண்டிகேட் பண்ணும் பூஜ்ஜியம் இல்லாமல் எப்படி வரணும் கூட்டுப்பட்டு வரணும் அப்போ அங்கே நம்ம சொல்லிட்டு இதை பார்த்து சொல்லிட்டு சொல்கிறேன் சரி ஏ சக பி சக சி பார்னு சொல்லிட்டு இங்கே சி பார்ன்னு ஒன்று வருதுன்னா அது ஒன்றா தான் இருக்குது சரி இதெல்லாம் நம்ம பொஸ்ஸோ அது தனியாக படிக்கக்குள்ளே படிச்சுட்டோம் இங்கே சி பார்ன்னு வருதுன்னா அது பூஜ்ஜியத்தை ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அங்கே சி பார்ன்னு வருதுன்னா அது பூஜ்ஜியத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பூஜ்ஜியம் சக ஒன்றுன்றது தான் ஏ சக பி சக சி பார்ன்னு சொல்கிறாங்க அப்போ 0 0 1 சரிதானே 0 0 1 இந்த இருக்கிற பாக்ஸில் அங்கே வந்து மின் டேர்மை போட போகிறோம்ன்றால 1 போட்டோம் இங்கே வந்து போட போகிறது நெக்ஸ்ட் டேர்ம் அப்போ 0 போடணும் சரிதானே இப்போ அடுத்ததா 0 1 1 0 1 1 சரிதானே இங்கே ஒரு 0 போடணும் இப்போ அடுத்ததா 1 0 1 0 இங்கே ஒரு 0 போடணும் அடுத்ததா 0 0 1 சாரி 1 1 0 எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்னா 1 1 0 சரிதானே மிச்சம் எல்லாரும் படிச்சு 1 போட்டு இப்போ நம்ம எடுக்க போகிறது பொஸ்கோவை தானே எடுக்கணும் அப்போ பூஜ்ஜியங்களுக்கு தான் வட்டம் போடணும் 1க்கு வட்டம் போட்டுருக்கோம் சரிதானே இங்கே நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம போட போகிறோம்ன்றால 0 வந்து போட்டோம் இங்கே நமக்கு தேவை வந்து சுருக்கின பொஸ்கோவை இப்போ இதே அட்டவணையில் சுருக்கின சொற்கோவை நமக்கு வேணுமென்றால் இந்த 1களுக்கு வட்டம் போட்டோம்னா சரி சுருக்கின பொஸ்கோவை வேணுமென்னா 0களுக்கு வட்டம் போட்டோம் அவ்வளோதான் வட்டம் போடுறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரூல்ஸ் தான் தனியாக இருக்கிறாங்கள ஃபஸ்ட்டு தனியாக சேர்த்து விடணும் இவருக்கு வர விட்டு ஆள் இல்லை அதே மாதிரி அப்போ இவருக்கு ஒரு வட்டம் அதே மாதிரி இவருக்கு ஒரு வட்டம் வேறு எங்கேயுமே ஜோடி கனெக்ட் பண்ணிடலாம் அப்போ இதுக்கு வரப்போது தூக்கி வெப்பம் பிறந்த போகிறது இந்த 0 இது நெக்ஸ்ட் டேர்ம்ன்றதால 0ன்றது நேராக தான் வரப்போகுது அப்போ ஏ கட்டாயம் வரப்போகுது இது ரெண்டுமே இந்த நேர்கோட்டில் இருக்கிறதால இது வந்து சி வந்து இந்த குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றாதிக்கா இங்கே நெக்ஸ்ட் டேர்ம்ன்றதால இந்த ஒன்று வந்து பாராக மாறும் அதாவது ஏ சக சி பார்னு மாறப்போகுது சரிதானே அதாவது என்ன விளக்கம்னா அங்கே ஏற்கனவே இந்த ஒன்று வந்து பெருக்கப்பட போகிறதால மின்டேர்ம் பண்ணுறதால நம்ம சி என்ன எடுப்போம் இங்கே வந்து கூட்டுப்பட போகிறதால நெக்ஸ்ட் டேர்ம் பண்ணுறதால எனக்கு கூட்டுப்பட்டு 0 வரணும் இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் சி வந்து ஒன்றாயிருக்கி அப்போ நான் என்ன பண்ணணும் இதை 0 தான் ஆக்கணும் அப்போ சி பார்னு கூட்டிடுவேன் இப்போ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டேர்ம் சரியா இதுக்கு இங்கே ஒரு நெக்ஸ்ட் டேர்ம் வரப்போகுது எப்படி வரப்போகுது தூக்கி வெப்பம் 1 பொருந்ததும் இந்த 1 வந்து ஏக்குரிய அப்போ இங்கே வரப்போகுது ஏ பார்னு வரப்போகுது சக
இது இருக்கிற நேர்கோடு வந்து சீக்குரிய நேர்கோடு, அதுலேயும் சீட பூஜ்ஜியம். அப்போ பூஜ்ஜியம் என்றால் இங்கே நேர் சீபா சி போடல சி தான் போடல சரிதானே. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி எழுதும். அதாவது கியூ சமன் ஏ சக சி பார், அங்கே எப்படி கூட்டி கூட்டி எழுதினமோ அதே மாதிரி இங்கே பெருக்கி பெருக்கி எழுதணும். ஏ பார் சக சி என்று வரும் சரிதானே. இப்போ அடுத்த கல்வியை பார்ப்போம். ஓகேடா, அப்போ அடுத்த கல்வியை பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 0 0 0 சொல்லியிருக்காங்க. அப்போ அதாவது ஏ சக பி சக சி என்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ சக பி சக சி என்று சொல்லியிருக்காங்க. அப்போ 0 0 0 வரணும். 0 0 ஆகிறதுக்கு ஒரு 0. அடுத்ததா 0 1 0 0 1 0 0 1 1 0 1 1 1 1 1 1 1 0 1 1 0 மிச்சம் எல்லாத்துக்குமே 1. இப்போ சுருக்கின சொற்க இருக்காங்கன்னா இந்த ஒன்றுகளை கனெக்ட் பண்ணணும். சுருக்கின பொஸ்தானிகள் இருக்காங்க, அப்போ பூஜ்ஜியங்கள் தான் கனெக்ட் பண்ணணும். பூஜ்ஜியங்களை கனெக்ட் பண்ணப்பல பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம், தனியாக இருக்கிறாங்க சேர்த்து விடணும். இவரை விட்டால் இங்கே ஆளே இல்லை. ஏன்னா ஃபோல்டிங் மெத்தட் படி பார்த்தாலுமே இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டியால் இவர். அடுத்ததாக பாருங்கள், இது 4ஐயும் சேர்க்குற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ 3 இன்புட்டண்டா 4 2 1 யோசிக்கணும். 4 இன்புட்டண்டா 8 4 3 1 யோசிச்சு 8 4 2 1 யோசிக்கணும் சரிதானே. இப்போ இது 4ஐயும் ஒரு சேர்த்து போடலாம் சரியா. இதை இங்கே எழுதிக்கணும். என்ன வர போகுது, தூக்கி வைப்போம் ஏ, இதுவும் 0, அப்புறம் சகசி. இப்போ இது 4க்கும் இந்த ரெண்டுமே பொதுவாக வராது. ஏன்னா இது 2க்கும் இது போது, இது 2க்கும் இது பொதுன்றனால இது 2மே பொது வராது. இதை தூக்கி இங்கே வச்சோம்னா இந்த 1 பொதுவாக போகுது, அது வந்து பிக்குரியது. அப்போ பி பாக்கு இருக்கும். இதுதான் இந்த கல்விக்குரிய உணை. இப்போ அடுத்த கல்வியை பார்ப்போம் சரிதானே. ஓகேடா, அடுத்த வேலையை பார்ப்போம். 0 0 0 4 0 0 0. அடுத்தது 0 1 1 0 1 1. அடுத்தது 0 0 1 0 0 1 0 1 0 சாரி 1 0 1 1 0 1. அடுத்ததா 0 சாரி 1 0 இங்கே இருக்குது, இங்கே 1 1 இருக்குது. இப்படாப்பா ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது, தனியாக இருக்கிறாங்கள ஜோடியாக சேர்த்து விடணும். இன்னாருக்கு இன்னார், இவரை விட்டால் அவருக்கு வேறு ஆள் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு இவரை யூஸ் பண்ணணும். அடுத்த யோசிக்கலாம், இது 2 யூஸ் பண்ணலாம், இது 2 யூஸ் பண்ணலாம் அப்படி யோசிக்கலாம். இப்போ நல்லா யோசிப்போம். ஃபோல்டிங் மெத்தடில் இதை யோசிச்சோம்னா இவங்க 4 பேரையுமே ஜாயின் பண்ணலாம் சரிதானே. அவங்க 4 பேரையுமே ஜாயின் பண்ணலாம். இவருக்குரிய ஆள் எப்படி வரும், தூக்கி வெப்பம் 0 வரும்போது அப்போயே இது இந்த 1 நேர்கோட்டில் இருக்கு. அப்போ இது வந்து சி என்ன, இங்கே சி பாருங்க வரப்போகுது தர. இவங்க 4 பேரையும் தூக்கி வைப்போம், என்ன வருவாங்க, இது 2மே பொதுவாக வராது, இது 4 பேருக்குமே. அப்போ இவங்க 2 பேருமே தூக்கி வைப்போம், 0 போதும் போதும். அப்போ பி என்று வைப்போம். இப்போ வந்து இதில் வித்தியாசமான கேள்வின்னா 5வது கேள்வி என்ன வடிவம்னா, என்ன விஷயம்னா, அங்கே இருக்கிற எல்லாமே ஸ்டாண்டர்ட் இல்லாத வடிவமாக இருக்குது. கேமெப்பில் பிரதிகிறா நீங்கள் கட்டாயம் ஸ்டாண்டர்டான வடிவம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதாவது பொஸ் இல்லாட்டி சொப். அட் எ டைமில் ஒன்று பொஸ்ஸை பிரதியிடலாம், இல்லாட்டி சொப்பை பிரதியிடலாம்.
அப்படி பொச பிரதீர சொப்ப பிரதீரன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருக்கும். சரிதானே? கீழே போட்டிங்க யூ ஹேவ் டு ரிமெம்பர் நியம சொப் மற்றும் நியம பொஸ்கோவி என்று போட்டிருக்கேன். 3 இன்புட்ஸுக்குமே இப்படி தான் சாரி 4 இன்புட்ஸுக்குமே இப்படி தான் என்டர் பண்ணுவோம். ஒரு வித்தியாசம் ஒன்றில் இப்படி தான் 4 இன்புட்ஸ் கேள்வி வந்து உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் வருமானு சொல்லலாம். வராது, ப்ரொபேபிளி வராது. எங்கே வருமெண்டா இது எஃப்டபிள்யூசி கேள்வி எல்லாம் வரும். 4 இன்புட்டுக்குரிய கேள்வியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு டவுட் என்ன கேளுங்க. இப்போ நான் 5வது கேள்வியில் 2வது செஞ்சு காட்டுறேன். சரி, 2வது வழியை மட்டும் செஞ்சு காட்டுறேன். மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேடாப்பா. உங்களோட 5வது வழியில் 3வது வழி 2வது வழி இருக்குது. இதை இப்போ நம்ம பார்த்தோம்னா கேமப்பில் பிரதி இல்லாமல் யோசிச்சாலும் இங்கே 2 தான் இருக்குது. சிக்கு பெருமானம் தெரியாமல் இந்த 2 பாக்ஸில் எதுக்குள்ளே கொண்டு பிரதிகள். அதாவது இப்போ என்ன வரும் 0 1 வரப்போகுது. 0 1 ஓகே, அது உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆகிட்டு. இந்த 2 பாக்ஸில் எதுக்குள்ளே கொண்டு பிரதியிட போகிறீங்க. இது கிளைம் பிரதி இல்லாமல் இது கிளைம் பிரதி இல்லாமல் தானே. அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றணும். ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தருது. இல்லை மிஸ் ஆக போகிறாரு சீட குடும்பத்தினர். சீட குடும்பத்தினர் மிஸ் ஆக போகிறாரு. அப்போ ஏ பார் பியோட சி ஒரு காலுதுல சி பார் ஒரு காலுது. ஏ பார் பியோட சி பார் வந்து ஏற்கனவே வந்துட்டு. அப்போ சியை மட்டும் வெளியிட்டோம்னா இது ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாறிடும். ஏ பார் பி சி 7, ஏ பி பார் சி 7, ஏ பி சி 7, ஏ பார் பி பார் சி பார். இப்போ இது ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாறுது. இவ்வளோதான். இனி விளக்கமாக செய்யணும். அது கேமப்பில் போட்டு பிரதிட்டு விடையை பண்ணோம்னா சரி. இப்போ கேமப்பில் போடுவோமா? பூஜ்ஜியம் 1 1 1 சரிதானே? 0 1 1 இங்கே ஒரு 1 வேறு இந்த அறிக்கைக்கு. அடுத்தது 1 0 1 1 0 1 1 0 1. அடுத்ததா 1 1 1 0 போட்டு கொடுவோமா? போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வேலை தனியாக இருக்கிறாக்கில் சேர்த்து விடுவோம். இந்த ஆளை சேர்த்து விடுவோம் சரிதானே? அடுத்ததாக வேலை இவர் தனியாக தானே, இவருக்கு வந்து இவரை சேர்த்து விடலாம்னு யோசிக்கலாம். ஆனால் ஓகே கடைசியாக இப்போ இவருக்கு இவரை சேர்த்து விடுவோம். இவ்வளோதான் செய்ய வேண்டிய. நல்லா யோசிங்க. இந்த ஆளுக்கு இவர் ஏற்கனவே ஜோடி ஆகிட்டார். இந்த ஆளுக்கு இவர் ஏற்கனவே ஜோடி ஆகிட்டு. அப்போ இவங்க 2 பேரும் கட்டாயம் ஜோடி ஆகணுமா? என்னப்பா இவருக்கு இவர் 2 ஃபிக்ஸ் ஆகிட்டு, இவருக்கு இவர் 2 ஃபிக்ஸ் ஆகிட்டு, இவருக்கும் வேறு ஆள் இல்லை. அப்போ கட்டாயம் வர தான் போடணும். அப்போ இவங்க 2 பேரும் நடுவில் நம்ம சேர்க்கணும். எக்ஸ்ட்ராவாக சேர்க்க தேவை. எங்கேயாவது இப்போ இந்த ஆளுக்கு இந்த ஆள் ஒன்று இருக்குன்னா இவரையும் சேர்க்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இப்போ இவருக்கும் ஜோடி இருக்குது இவருக்கும் ஜோடி இருக்குன்றக்குள்ள அவங்க 2 பேரும் சேர்த்து விடுறக்குள்ள தானே. அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த சர்க்கிள் மட்டும் வராது சரிதானே? சர்க்கிள் வந்து இப்படி தான் வரும். இதுக்குரியது வந்து எப்படி வரப்போகுதுன்னா ஏ பார் பி என்று வரப்போகுது. அடுத்தது இதுக்குரியது எப்படி வரப்போகுதுன்னா ஏ சி என்று வரப்போகுது. இதான் நீங்கள் சுருக்கினது. நீங்கள் பூலியன்ஸில் யூஸ் பண்ணி இதை சுருக்கி எடுத்துக்கொண்டிருந்தா இதை ப்ரூவ் பண்ண மாதிரி தான் வேணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அப்பா உங்களுக்கு கேமப் முடியுது. அடுத்தது 4 இன்புட் கேமப். அது ஒரு கரைச்சலுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான ஒரு வேலை தான். நல்லா பாருங்களா. இதே மாதிரி 4 இன்புட் கேமப் பண்ணால் 2 4 16 சந்தர்ப்பம் வரப்போகுது. அப்போ இந்தியாவில் 4 பாக்ஸ் இந்தியாவில் 4 பாக்ஸ் வரப்போகுது சரிதானே? அங்கே 4 டேர்ம் இருக்கக்கூடாது. இப்போ சொப்பண்டா ஒரு சொப்பை வாய்ச்சிட்டாங்கன்னா ஏ பார் பிசி டி பார்னு இருக்குது. சொக்கோவேனா மீன் டேர்ம்ஸ். ஏ பார் என்று வருதுன்னா 0. அப்போ 0 1 1 0 0 1 வளர்த்து வந்துடும். இந்தியாவில் ஒரு 1 0 இருக்குனானே 1 0 4 பாக்ஸ் இருக்கேன்னா இந்தியாவில் ஒரு 1 0 இருக்குனானே 4 பாக்ஸ் இருக்கேன்னா இதே மாதிரி தான். இந்தியாவில் ஒரு போட்ட மாதிரி இங்கே 0 0 0 1 1 1 1 0 தான் போடணும். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கோவை நமக்கு வந்துட்டு ஏ பார் பி சி டி பார் தான் இருக்குது. சரி, அடுத்த டி இருக்குன்னு வச்சுக்கோங்களா.
டி பாராக வந்துட்டு. இப்போ அதில் அர்த்தம் என்னென்னா 0.1 தான் இருக்கும். அப்போ இது ரெண்டு மீட் பண்ண இடத்த ஒன்றை போடணும். போட்டுட்டு வழக்கமாக செய்கிற மாதிரி சொல்லிக்கணும்னா சரி. அங்கேயும் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டிய ஆக்கள் தனியாக அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 8 கலங்களை ஒன்று சேர்க்கலாமான்னு பார்க்கணும். 8 கலங்களை ஒன்று சேர்க்க முடியாட்டியா 4 கலங்களை ஒன்று சேர்க்கலாமான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு 2 கலங்கள். அதுக்கு பிறகு இனி சேர்க்கையிலாண்டா எங்கேயாவது ஒரு இடத்த ஒன்று தனியாக இருக்குன்னா அவரை தனியாக தூக்கி போட்டுருவோம். என்ன விஷயம்னா இந்த கேள்வியை நம்ம எக்ஸாமில் போட்டுருக்கோம். ஓகே, அவ்வளோதான் சொல்லியிருக்கு. இன்னையோட கேள்வி முடியுது.